ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சினிமானா என்னன்னு தெரியாமல் ஒரு முயற்சி, ஒரு பிளைண்டான ஒரு முயற்சி தான். முயற்சி பண்ணி சங்கர் சார் படத்தில், முதல்வன் படத்தில் ஒரு செலெக்ஷன் கேள்விப்பட்டு நான் போய் கும்பலாக ஒரு 200 பேர் மத்தியில் நானும் போய் முண்டி அடிச்சுட்டு போய் நிற்கிறேன். சார் நீங்கள் வாங்க அப்படின்னு என்ன அந்த ஒரு நொடி தான் வந்து என்னை ஒரு நடிகனை ஆக்கிச்சு. ஒரு பேஸ்பால் பிளேயராக வரணுங்கிறது தான் என்னுடைய எய்மா. நான் சினிமாவை பற்றி எனக்கு ஆடியன்ஸாக பார்த்துருக்கேன் வழியா இதில் உள்ள வரணும்னு எனக்கு துளி கூட எண்ணமே இருந்தது கிடையாது. ஸோ அப்படி நான் வந்து அந்த பிஸ்னஸ் அப்பா பிஸ்னஸ் இல்லாட்டி பேஸ்கெட்பால் மூலமாக ஒரு அப்பாயின்மெண்ட். முதல்ல வந்து தீனாங்கிற படத்தில் யார் முருகா சார் வந்து அஜித் சாருக்கு ரைட் ஹேண்ட் வந்து மகனே சங்கரன்னு, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு, படம் ஃபுல்லாக எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டார். நடிக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல எனக்கு. படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் அவர் அஜித் சார் யூஸ் பண்ண புல்லட் வந்து எந்த அந்த புல்லட்டை ஓட்டிட்டு ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு டீனரில் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஒரு 4-5 பசங்க நிப்பாட்டு சரி நானும் நிப்பாட்டினேன். சார் ஹெல்மெட் கொஞ்சம் கைட்டுங்க. அப்புறம் ஹெல்மெட் கைட்டோன்னே தலை கூட வச்சவரு பிருந்தா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமே. தீனா, தங்கலான், காந்தாரா இந்த மாதிரி படங்கள்ல பயங்கரமான சூப்பரான கேரக்டர்ஸ் பிளே பண்ண சம்பத் ராம் அவர் தான் வந்து இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது அமேசிங்கான ஒரு ஜேர்னின்னு நான் சொல்லுவேன். தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு சொல்லி வேற லெவலா போயிட்டு இருக்கீங்க. ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராவும் மாறிட்டீங்க சார். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ல எனக்கும் அப்படியா அப்படின்னு எனக்கு நான் கேட்டுக்கிறேன். பட் ஸ்டில் எல்லாருமே நல்லா பெரிய இடத்துக்கு வரணும் தான் முயற்சி பண்றோம். சில பேருக்கு உடனே வரும், சில பேருக்கு லேட்டா வரும். அதுல எனக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. பரவாயில்ல, எப்போ வந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன். பட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். பட் அதுல கொஞ்சம் வருத்தம் இருக்கோ? இல்லை, அப்படிதான் இல்லை. சரி, அதான் சொன்னேன். எல்லாமே வந்து நம்ம பண்ற முயற்சிகள், ஆண்டவன் அருள், இதெல்லாம் கலந்து தான் ஒரு நடிகனை, நாட் ஒன்லி நடிகன், எந்த ஒரு துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் முயற்சி ப்ளஸ் கடவுளோட அருள், அந்த லக்கு சொல்லுவாங்க, எல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா வந்துடலாம். ஸோ எனக்கு லேட்டாக வந்திருக்கு. ஆனால் வந்தது பெரிய சந்தோஷம், ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்க ஒரு 200 ஃபிலிம்ஸ்க்கு மேல நடிச்சிருக்கீங்க. என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சினிமால ஃபேஸ் பண்ணீங்க? எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன். அது ஸ்ட்ரகிள்ன்றதை விட இட் இஸ் அ ப்ராசஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு மேலே போக முடியாதுல்ல. அது படிப்படியாக கடந்து தான் போயாகணும். ஸோ அது மாதிரி தான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து 4 படி வச்சோன்னே மேலே வந்துடுவாங்க. சில பேர் வந்து ஒரு 100 படி தாண்டின பிறகு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லா நடிகர்களும் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காங்களோ அதில் 90% மேலே நானும் பட்டிருக்கேன். என்னை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு தான் நான் 90% சொல்கிறேன். என்னை விட நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சினிமானா என்னென்னு தெரியாமல் ஒரு முயற்சி, ஒரு பிளைண்டான ஒரு முயற்சி தான். முயற்சி பண்ணி சங்கர் சார் படத்தில், முதல்வன் படத்தில் ஒரு செலெக்ஷன் கேள்விப்பட்டு நான் போய் கும்பலாக ஒரு 200 பேர் மத்தியில் நானும் போய் முண்டி அடிச்சுட்டு போய் நிற்கிறேன். அதில் இளங்கண்ணன் சார் அவர் அசோசியேட் டைரக்டர். பின்னால் அவர் இயக்குன படம் தான் ஒற்றன் அப்படிங்கிற படம். அவர் தான் என்னை அப்படியே பார்த்துட்டு சார் நீங்கள் வாங்க அப்படின்னு என்ன அந்த ஒரு நொடி தான் வந்து என்னை ஒரு நடிகனை ஆக்கிச்சு. ஸோ ஒருவேளை அவர் அன்றைக்கி என்னை செலக்ட் பண்ணலன்னா நான் மறுபடியும் முயற்சி பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த நொடியிலேருந்து நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வேலையை, கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலையை விட்டுட்டு, ஏன்னா பெரிய படம், சங்கர் சார் டைரக்டர் நமக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து 2 வாரம் அவுட்டோர் ஷூட்டிங் கூடும்போது என்னால் ஆஃபீஸில் லீவ் போட முடியல. அவங்க தரல லீவ் ஆக்சுவலாக. எதர் யூ கொடுத்த ஜாப் ஆர் யூ கொடுத்த ஷூட்டிங் அப்படின்னாங்க. நமக்கு தான் சங்கர் சாரே பார்த்து செலக்ட் பண்ணிட்டாரு, எவ்வளோ பெரிய படம், விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் நடிக்க போனேன். ஸோ அங்கே போன பேர் தான் தெரியும் இது ஒரு அட்மாஸ்பியர் கேரக்டர். ஸோ அன்றைக்கி டிசைட் பண்ண, சரி ஓகே இனி நமக்கு வாழ்வோ தாழ்வோ நடிப்பு மட்டும்தான் அப்படின்னு. 99 நினைக்கிறேன் அப்போ தான் வேலையை விட்டேன். ஸோ அன்னிலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக
படிப்படியாக வந்துட்டு இருக்கோம். நீங்க நடிகரா ஆகாம இருந்திருந்து லைக் கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்லயே நீங்க இருந்திருந்தா உங்க லைஃப் இப்போ எப்படி இருந்திருக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. 40 இயர்ஸாக நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம டிஃபன் கேரியர்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோம். எங்கள் அப்பா தான் முதல்ல வந்து இந்த டிஃபன் கேரியரே வந்து பாம்பேலேருந்து சாம்பிள் எடுத்து சென்னையில் ரெடி பண்ணி இது பண்ணது. ஸோ அந்த பாம்பே டிஃபன் கேரியர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரி தான் நாங்கள் ஸ்கூல் போவேன், அப்புறம் காலேஜுக்கு போகிற அந்த நேரத்தில் மீதி இருக்க நேரத்தில் வந்து கம்பெனியில் போய் நானும் போய் வேலைலாம் செய்வேன். மீன்வைல் நான் வந்து பேஸ்கெட் பாலும் ஆடிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அப்பாவோட எய்ம் வந்து நான் வந்து பிஸ்னஸில் வரணுன்னு. பட் எனக்கு வந்து அந்த பேஸ்கெட் பால் 8வது படிக்கும்போது வந்து ஆட ஆரம்பிச்சு நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும், அது மூலிமா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஸ்டேட்டுக்கு விளையாடணும், இந்தியாவுக்கு விளையாடணும், அப்படி ஒரு எய்மில் வந்து நான் இருந்தேன். ஒரு ரயில்வேஸோ இல்லை ஒரு பேங்க்கோ, ஸ்டேட் பேங்க், கஸ்டம்ஸ், இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக வரணுங்கிறது தான் என்னோட எய்மாக இருந்தது. நான் சினிமாவை பற்றி எனக்கு ஆடியன்ஸாக பார்த்துருக்கேன் வழியாக இதில் உள்ள வரணும்னு எனக்கு துளி கூட எண்ணமே இருந்தது கிடையாது. ஸோ அப்படி நான் வந்து அந்த பிஸ்னஸ் அப்பா பிஸ்னஸ் இல்லாட்டி பேஸ்கெட் பால் மூலமாக ஒரு அப்பாயின்மெண்ட், இதுதான் என்னோட எய்மாக இருந்தது. நான் காலேஜ் முடிச்சுட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பேஸ்கெட் பால் மூலிமா பேஸ்கெட் பால் டீமுக்கு செலக்ட் ஆகி அப்போ நான் அப்பாயின்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸோ பிஸ்னஸை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை, நான் வந்து ஃபுல் டைமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு டைம் ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் வந்து என்னால் மேற்கொண்டு அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ண முடியல. அதுக்குள்ளே எங்கள் அப்பா 2 வருஷத்துல கிளம்பிட்டாரு. எப்பவுமே கரண்ட்டில் யார் இந்தியா வாங்கினாங்க, கரண்ட்டில் யார் ஸ்டேட் வாங்கினாங்க, கரண்ட்டில் யார் வந்து யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் அப்பாயின்மெண்ட்டு போடுவாங்க எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும். ஸோ அப்போது எனக்கு ரொம்ப லேட் ஆனதுனால எனக்கு வேலை கிடைக்கல. ஆக்சுவலாக எனக்கு மறுபடியும் பிஸ்னஸ்லேயும் என்னோட முழு ஈடுபாடு பண்ண முடியல. அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு பேஸ்கெட் பால் ஃப்ரெண்டு மூலிமா இந்த கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் கிடச்சி ஸோ பிஸ்னஸை விட்டுட்டு இதில் போயிருந்தேன். ஒருவேளை நான் சினிமாவில் வராமல் இருந்தேன்னா எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஸோ நாங்கள் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரை இழந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அந்த வருத்தம் இருக்கு. இப்போ ஒருவேளை ஏஜ் கிரைட்டீரியாலாம் இல்லைப்பா, யார் வேணா வந்து வரலாம் அப்படின்னு வந்தா நீங்க இப்போ உடனே போவீங்களா சார்? இல்லை, இப்பவும் ஆடிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் பேஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ அவரை பார்த்தா ஏஜ் கிரைட்டீரியா ஆல் இந்தியா மாஸ்டர்ஸ் பேஸ்கெட் பால் டோர்னமுண்ட் சமீபத்தில் கோவாவில் நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிவாண்டரில் நடந்தது. கடந்த 2 வருஷமா போயிட்டு இருக்கோம். போன வருஷம் முந்தின வருஷம் நினைக்கிறேன் கோவாவில் நடந்த ஆல் இந்தியா மாஸ்டர்ஸ் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல அபவ் 55 கேட்டகரியில் நாங்கள் ரன்னர்ஸ் அப் பண்ணோம். ஸோ ஸ்டில் டச்சில் தான் இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணேன். வீக்லி சாட்டர்டே சண்டேஸ் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நான் சின்ன வயசுலேருந்து விளையாடின பசங்க இருப்பாங்கல்ல, நாங்கள் எல்லாருமே வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே டீம் இதில் தான் ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்கேன். 33 இயர்ஸ் அங்கே தான் ஆடிட்டு இருக்கேன். ஸோ அங்கே நாங்கள் விளையாடுவோம். காலையில் சாட்டர்டே சண்டே ஆனால் நாங்கள் எல்லாருமே அங்கே வந்து ஆஜராகிடுவோம். ஸோ ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஷூட்டிங் மாதிரி இல்லைன்னா போக முடியாது. மற்றபடி எவ்ரி சாட்டர்டே சண்டே ஒரு 20லேருந்து 30 பேர் எங்கள் பேட்ச் எல்லாருமே அபவ் 50 to 70 இயர்ஸ் வரைக்கும் வந்து விளையாடுவாங்க. பேஸ்கெட் பால்னு சொன்ன உடனே அப்படியே நீங்க வந்து ரொம்ப பூஸ் ஆயிட்டீங்க. நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது வந்து நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல உங்களோட கோஆர்டர்ஸ் கிட்ட வந்து பேஸ்கெட் பால் பத்தி சொல்லி நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல வெளியவோ உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து விளையாண்டதெல்லாம் உண்டா? இல்ல, அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்ல. பட் எங்க கிரவுண்ட்ல வந்து ஒரு படப்பிடிப்பு, நம்ம தேவயானி மேடமுடைய பிரதர் இருக்கார் இல்லையா, நகுல் சார் ஹீரோவா பண்ண படம் வல்லினம் நினைக்கிறேன். அந்த படத்துல இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எங்க கிரவுண்ட்ல நடந்தது. அது வந்து ஒரு பேஸ்கெட் பாலை பற்றின ஒரு படம். அந்த படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைரக்டர்கிட்ட நான் வந்து எங்கள் கிரவுண்டில் நடந்தனால, சார் எனக்கு இந்த படத்தில் ஏதாவது ஒரு ஷார்ட்டாக நான் நடிச்சாகணும், ஒன்றும் பேஸ்கெட் பால், 2வது எங்கள் கிரவுண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு கோச்சாக ஒரு சின்ன ஒரு ஷார்ட் தான் இருக்கும். அது ஒரு கோச்சாக ஒரு சின்ன ஒரு டைலாக்கோட ஒரு கேரக்டர் பண்ணதில்ல. ஸோ அதுதான் பேஸ்கெட் பால் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு படத்தில் நானும் ஒரு பேஸ்கெட் கோச்சா நடிச்ச ஒரே படம். அப்ப யூசுவலாவே வந்து ஒரு ஸ்போர்ட் அப்படின்னா அந்த படத்துல வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்களா? அப்படி ஒரு முழுமையான ஒரு படத்துல வந்து நான் என்ன வந்து காஸ்ட் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது யாருக்காவது போய் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து வல்லினம் படத்தோட டைரக்டர் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து இப்போ இந்த டைரக்டர் பேர் வந்து நாகபூஷணம் அப்படின்னு, தாமோ நாகபூஷணம். அவர்தான் தங்கலான் படத்துல அசோசியேட் டைரக்டர், ரஞ்சித் சாரோட அசிஸ்டன்ட். So it was too late actually. Yes. Maybe நீங்க ஒரு பாஸ்கெட் பால் டீம் வந்து இப்போ நீங்க செட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டார்ஸ் செலிபிரிட்டிஸை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் நீங்க வந்து பிளேயர்ஸா வந்து நம்ம இதுல எனக்கு தெரிஞ்சு 2 பேஸ்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க.
மைம் கோபி என்னோட பெரிய ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர். எங்க 2 பேரோட பெரிய பேஸ்கெட்பால் பிளேயர் வந்து ஹரிஷ் ராஜ் நினைக்கிறேன். பட் உங்க டீம் நெப்போலியன் சார் பேஸ்கெட்பால் பிளேயர். எஸ் He was president for Tamil Nadu Basketball Association. He was ஒரு 5 years பீரியடுக்கு அவர் தமிழ்நாடு பேஸ்கெட்பால் அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட்டா இருந்தாரு. மேபி நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா இந்த क्वेश्चन நான் விடுறதா இல்ல. இவங்கெல்லாம் வச்சு ஆமா நீங்க வந்து இவங்கெல்லாம் வச்சு பண்ணிடலாம். அதான் நீங்க அவங்கள வந்து நேம் பண்ணலாம். நீங்க யார் யாருன்னு சொல்லலாம். மேபி அவங்க ஃபிட்னஸை வச்சு இவங்கெல்லாம் வந்து சூட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ண போறீங்க. ஸோ எவ்வளவு பிளேயர்ஸ் வச்சு கரெக்டா பண்ண போறீங்க, யார் யார் அந்த பிளேயர்ஸ்ன்னு நீங்க சொல்லணும். அதாவது இதுக்கு வந்து ஒரு டீமுக்கு 5 பேர் இருந்தா போதும். எஸ் ஓகே. மைம் கோபி ஒரு டீம் கேப்டன், நான் ஒரு டீம் கேப்டனா இருக்கும் பட்சத்துல அந்த பக்கம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா ஹரிஷ் ராஜ், அவர் அந்த பக்கம் போட்டுடலாம். என் பக்கம் வந்து நம்ம ஜாஸ்பர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, என்னோட டாலா இருப்பாரு. ஏன்னா இது வந்து பேஸ்கெட்பால் போது நின்னுட்டே போட்டுருவாரு. அப்புறம் ரெனிஸ்னு என் கூட தீனா எல்லாம் படம் பாத்தீங்கன்னா லைலா மேடமுடைய துப்பட்டெல்லாம் பிடிச்சிருப்பாரு. அவரு டாலா இருப்பாரு, என்னோட டாலா இருப்பாரு. அவர் எங்க டீம் போட்டுடலாம். இன்னொரு நண்பர் ஒருத்தருக்கு ஆதேஷ் பாலான்னு ஒருத்தருக்காரு, அவரை அந்த பக்கம் போட்டுடலாம். நடிகர் தான் வரும். அப்புறம் ஆர்யா சாரியும் அந்த பக்கம் போட்டலாம், அவரு டாலா இருக்காரு. பேஸ்கெட்பால் ஆட தெரியுமா தெரியாது, பட் அவரை அந்த பக்கம் போட்டுடலாம். விஷால் சாரியும் அந்த பக்கம் போட்டுலாம். அடுத்த விஷால் அந்த சைடு போட்டுட்டீங்களே. டால் பிளேயர்ஸ் தான் பேஸ்கெட்பால் பொறுத்தவங்க டால் பிளேயர்ஸ் வேணும். ஸோ அந்த சைடு போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து விளையாட்டு தெரிஞ்சவங்களும் அந்த பக்கம் போட்டுலாம். நெப்போலியன் சரி என் பக்கம் வச்சுக்கலாம், அவரு டாலு நல்லா விளையாடவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 5 பேர் போதும் நினைக்கிறேன். இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர். விளையாட தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, மேனேஜ் பண்ணி விளையாடலாம். நீங்க வந்து ஹைட்டா இருக்கனால பேஸ்கெட்பால் சூஸ் பண்ணீங்களா, இல்ல எதனால பேஸ்கெட்பால்னால அந்த ஆர்வம்? ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ஓல்டு வாஷன் பெட்டு தான் எங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரி. வீடும் எங்கள் ஓல்டு வாஷன் பெட் தான். வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் தான் ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் பேஸ்கெட்பால் கோர்ட்டு, ராபின்சன் பார்க் பேஸ்கெட்பால் கிரவுண்டு. ஸோ அங்கே வந்து அந்த வழியாக தான் ஸ்கூல் போவேன். ஸ்கூல் எங்கே இருக்குன்னா ப்ராட்வேல இருக்குது. டெய்லி இங்கேருந்து நடந்து போகும்போது பேஸ்கெட்பால் அங்கே விளையாட்டு இருப்பாங்க, பார்த்துட்டே போவேன். அப்படியே பார்த்துட்டே போவேன். ஒரு நாள் உள்ளே போய் விளையாடணும் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் உள்ளே போயிட்டு அவங்க சீனியர்ஸ் தான் விளையாடுவாங்க, நான் வந்து அவங்களோட பால்லாம் எடுத்து கொடுப்பேன். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து. அது பின்னால் அங்கே கோச்சிங் கேம்ப் நடக்கும். ஸோ அந்த கோச்சிங் கேம்ப் நடக்கும்போது நானும் போய் சம்மர் கோச்சிங் கேம்பில் போய் கலந்துக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் பீவட் தான் ஆடுவேன். ஹைட்டாக இருக்கிறதுனால எப்பவுமே பீவட் வந்து சென்டர் ஆடுவாங்க. ஸோ அது நம்ம ஹைட்டாக இருக்கிறதுனால அதை வந்து என்னை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி என்னை ஆட வச்சாங்க. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு வந்து 12th முடிச்சு காலேஜ் சீட் வந்து லைலாலையும் கிடைச்சிது. அப்புறம் ஏஎம்ஜேன்னு எம்சிசி காலேஜ், 3 காலேஜுமே வந்து பேஸ்கெட்பாலுக்காகவே எனக்கு கிடைச்சிது. பட் லைலாவில் வந்து 3 டீம் எப்பவுமே இருக்கும், ஏபிசின்னு. எடுத்தோடனே சியில் போடுவாங்க, அதுக்கப்புறம் பியில் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஏல வர முடியும். அப்போ காலம் ரொம்ப ஓடிடும்ன்றதுக்காக எம்சிசியில் டீமே இல்லை. ஏஎம்ஜேயில் வந்து டீம் நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் டீமில் இருந்தேன். தேர்ட் இயர் படிக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாங்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பேஸ்கெட்பால் ஆட கற்றுக்கிட்டு. பியூட்டிஃபுல் ஜர்னி சார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கமிங் பேக் டு சினிமான்னு நம்ம எடுத்துக்கும் போது சார், எல்லாருக்குமே எத்தனை படங்கள் பண்ணாலும் நம்மளை வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ரெகக்னேஷன் சம்பத்ராம் சார்ல அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேபி அந்த கேரக்டர் நேம் கூட சொல்லி உங்களை கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தருணங்கள் அண்ட் எந்த படத்துக்கு அப்புறமா அந்த ரெகக்னேஷன் உங்களுக்கு டான்னு மக்கள் மத்தியில கிடைச்சது? படம் பண்ணியிருந்தாலும் முதல்ல நான் பண்ணது முதல்வனாக இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு 10-15 படம் வந்து நான் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக நிறைய படங்களை பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து தீனாங்கிற படத்தில் ஏஆர் முருகதாஸ் வந்து அஜித் சாருக்கு ரைட் ஹேண்ட் வந்து மகனே சங்கரன்னு, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு, படம் ஃபுல்லாக எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டார். நடிக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல எனக்கு. படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் அவர் அஜித் சார் யூஸ் பண்ண புல்லட் வந்து எந்த அந்த புல்லட்டை ஓட்டிக்கிட்டு ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு டீனரில் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கேன். ஒரு 4-5 பசங்க நிப்பாட்டு சரி நானும் நிப்பாட்டினேன். சார் ஹெல்மெட் கொஞ்சம் கைட்டுங்க. அப்புறம் ஹெல்மெட் கைட்டோன்னே இதோட தலை கூட நினைச்சவரு அப்படின்னு முதல்ல அப்போதான் வந்து ஒரு ஃபேன்ஸ் என்னை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணது நான் உணர்ந்து அதை வந்து சந்தோஷப்பட்ட தருணம். அதுதான் எப்படிப்பா அப்படின்னா, தலை ஓட்டின புல்லட்டு அதனால தான் நிப்பாட்டினாரு. அந்த வரைக்கும் வந்து தலை சாரோடைய அஜித் சாருடைய ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ பர்டிகுலராக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த புல்லட்டுனால தான் வந்து என்னை நிப்பாட்டாங்க. என்னைய பார்த்து நிப்பாட்டல, ஹெல்மெட் போட்டிருந்தேன்.
ஸோ அதை விட நோட் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணி நம்மளை நிப்பாட்டி ஸோ அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் Special. ஓஹோ நம்மளும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டோம், ஆ. மக்கள் பார்த்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து முதல்ல ஏற்பட்டது. So, அஜித் சார் பத்தி சொல்லுங்க. ஏன்னா டெஃபினெட்லி ஹி இஸ் a very sweet person அப்படின்னு Yes, சொல்லி yes, நிறைய செலிபிரிட்டிஸ் yes. சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். அந்த பாண்ட் உங்களுக்குள்ள எப்படி இருந்தது? தீனா படத்துக்கு அப்புறமாவும் சரி இல்ல தீனா படத்து அப்பவும் சரி. ஆக்சுவலாக முதல்ல அவரோட நடிச்சு வந்து உன்னை கொடு என்னை தருவேன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் மிலிட்ரி மேனாக பண்ணியிருப்பாரு. அவர் கூட வந்து ஒரு 70 பேர் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டாக சூப்பர்வுட் ஃபிலிம்ஸில் செலக்ட் பண்ணி ஊட்டிக்கு கூட்டின்னு போயிருந்தாங்க. அந்த 70 பேரில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். கடைசியாக ஒரு 20 பேர் வச்சு ஷூட் பண்ணாங்க, அப்பவும் நான் இருந்தேன். அப்போ தான் முதல்ல அவர் கூட பக்கத்தில் போக முடியாது, இருந்தாலும் கூடவே பார்த்து ரசித்த டைம் அது. அதுக்கப்புறம் 2வது படம் தான் எனக்கு தீனா, அஜித் சார் கூட நடித்தது. அப்போ அவர் என் புல்லட்டு தான் அவர் ஓட்டுறாங்கிறதுனால அவர் கூட நான் அப்பப்போ பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ நான் தான் அந்த ஷாட் வரும்போதெல்லாம் நான் தான் என் புல்லட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன். சம்டைம்ஸ் அவரே ஸ்டார்ட் பண்ணிப்பார். அப்புறம் முடிஞ்ச உடனே நான் தான் போய் வாங்கிட்டு. அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் அதில் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அஜித் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க. சரி சொல்லிட்டு அவர் சார்கிட்ட போய் கேட்பேன், வர சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் அவங்கள ஸ்டூடியோ ஸ்பாட் வர சொல்லி ஸ்டில் எடுப்பேன். ஸோ அப்போது புல்லட்டு அந்த புல்லட்டு ஓட்டுனாலே அவ கூட நான் அப்பப்போ போய் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களெலாம் வர வச்சு அந்த டைமில் ஸ்டில்ஸ் எடுத்து எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்க முடிஞ்சதுனால அது வந்து அஜித் சார் அதை அக்செப்டும் பண்ணார். அந்த டைமில் ரொம்ப நல்லா க்ளோஸாக பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன், அதுலேயும் வந்து ஒரு லாங் ஜேர்னி. அது இதில் எப்படி ஒரு 30 நாள் கிட்ட பண்ணியிருப்பானுங்க தீனால, அதுலேயும் ஒரு 30-40 நாள் வந்து ஒரு அந்த மீனவர் குப்பத்து அஜித் சார் கூட கேங்கில் இருப்பேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஷூட்டிங்லாம் முடியும் போது அவர் எல்லா ஆர்டிஸ்ட்டு கூடவும் அங்கே ஒர்க் பண்ணல கூட, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், என்ன மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஸ்டில்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து முடித்த பிறகு அப்போல்லாம் வந்து இது கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, இதுதான் ஃபிலிம் தான். என்னை கூப்பிட்டு சம்பத் எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் சேர்க்க வேண்டிய வேலை உங்கள் வேலை அப்படின்னு என்கிட்ட அதை ஒப்படைச்சார். அப்புறம் மேனேஜர்கிட்ட காசு வாங்கிக்கிங்க, வாங்கி போயிட்டு பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்கிறாரு. அதே மாதிரி வாங்கிட்டு ஸ்டூடியோவில் போய் பிரிண்ட் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுத்துட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்ததில் அந்த ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று, அந்த ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ ஒன்று அஜித் சார் கூட நான் எடுத்த ஃபோட்டோவை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக நான் அப்போ இருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் இப்போவும் வந்து என் வீட்டில் ஒரு ஆர்டிஸ்டோட நான் நிற்கிற ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குன்னா அது அஜித் சார் ஃபோட்டோ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக ஒரு ஹீரோ கூட நடித்த ஹீரோ வந்து அஜித் சார். 11 படம் வந்து அவரோட, அதெல்லாம் ஒரு பாக்கியம் சார். பாக்கியம். அவர் பண்ண படங்களில் நானும் ஒரு 11 படங்களில் அவர் கூட காம்பினேஷனில் நடிச்சிருக்கேன். கடைசியாக நடிச்சது விஸ்வாசம். கரெக்ட். அஜித் சாரோட இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க. பட் பேமெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த படத்துல அதிகமான ஒரு பேமெண்ட் வந்து 11 படங்கள்ல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சது? ஏன்னா நீங்க தீனா படத்துல வந்து உங்க புல்லட்டும் சேர்ந்து நடிச்சிருக்கு. ஸோ உங்களோட பேமெண்ட் வந்து எந்த படத்துல ஜாஸ்தியா கொடுத்துருந்தாங்க? ஆக்சுவலா என்னோட ஸ்டார்டிங் பேமெண்ட் வந்து முதல்வன் படத்துல வந்து 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் படமே 500 ரூபாய் பேமெண்ட். அதுக்கப்புறம் தீனா படத்துல வந்து எனக்கு 100 ரூபாய் தான் பேமெண்ட். ஆக்சுவலாக ஓகே, டெய்லி 25 ரூபாய் பேட்டா, 125 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் என் புல்லட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. என்னை விட என் புல்லட்டுக்கு தான் 500 ரூபாய். அதானே பார்த்தேன். ஸோ அந்த படத்தில் வந்து நான் அப்போல்லாம் பணம் பெருசாக நான் சம்பளம் எவ்வளோன்னா ரொம்ப இது பண்ணதே கிடையாது. நம்ம ஏதோ முகம் தெரிஞ்சா போதும், ஒரு இதில் வந்துட்டோம் சினிமாவுக்கு, முகம் தெரிஞ்சா போதும், அப்புறம் ஏதாவது சின்ன டைலாக் கிடைச்சா போதும், அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணால் போதும், இப்படி தான் ஒவ்வொன்றா ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா ஆசைப்பட கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ அதனால் பேமெண்ட்டை நான் வந்து பெருசாக மைண்ட் பண்ணல. தீனால பார்த்த சம்பத் ராம்க்கும் இப்போ பார்க்குற சம்பத் ராம்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் என்னதான் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி ஒரு மாதிரி அப்பியரன்ஸில் இருந்தாலும் இப்போ நீங்கள் எப்படி இந்த வயசில் இப்படி இருக்கீங்க? ஒரு இன்ஸ்பைரிங்காக எங்கள் எல்லாத்துக்கும் பாடியும் மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த கெட்டப் அப்படி வந்தாலே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. எப்படி சார் அது? ஒன்லி த்ரூ பேஸ்கெட் பால் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஜிம்முக்கெல்லாம் போய் ரொம்ப பெருசாக உடம்பெல்லாம் பில்டப் பண்ணி அந்த மாதிரி நான் எப்பவுமே நினச்சிக்கிறேன். ஏன்னா ஜிம் போய் ரொம்ப பண்ணோம்னா இங்கே பேஸ்கெட் பால் ஆட முடியாது, இங்கே கேமில் வந்து கையை தூக்க முடியாமல் போயிடும். அதனால் அதுக்காகவே நான் வந்து ஜிம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு படத்துக்காக நான் முதல்ல மெயின் வில்லனா
ஒரு படம் பண்ணேன் தமிழில், வருஷ நாடுன்னு ஒரு படம், மாயின்னு ஒரு படம் வந்து இல்லையா, ம். அந்த படத்தோடைய டைரக்டர் சூரியபிரகாஷ் அதுதான் டைரக்டர் இருக்கு. ஒரு நியூ ஹீரோ, அப்புறம் ஹீரோயின் வந்து நியூ தான், சிஸ்டி தாங்க. அவங்களுக்கு அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் வந்து மெயின் வில்லனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நிறைய சின்ன சின்ன அட்மாஸ்பியர் அப்படின்னு நிறைய பண்ணியிருந்தாலும் இதில் மெயின் வில்லனா பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த மெயின் வில்லன்னா நம்ம அது கொஞ்சம் பாடி ஃபிட் பண்ணுங்கிறதுக்காக அந்த டைமில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 months ஜிம்முக்கெலாம் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து தம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆகும், நமக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எந்த படமும் பண்ணாமல் வெயிட் பண்ண காலம் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது நான் பண்ணது ஒரு 15 years கிட்டத்தட்ட 12 years மேலே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இப்பவும் நான் நம்பிட்டு இருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆகணும். அந்த படம் பேர் வருஷ நாடு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஜிம் பண்ணுறதை விட்டுட்டு நான், ஏன்னா இது பண்ணால் பேஸ்கெட் பால் என்னால் விளையாட முடியல. இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுறேன்னா வாக்கிங்கு, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் மூச்சு பயிற்சி, எல்லாமே ரொம்ப சீரியஸாக எல்லாரும் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன். எல்லாமே ஒரு 5 to 10 minutes 5 to 10 minutes ரெகுலராக வாரத்தில் ஒரு 4 நாளாவது வாக்கிங்கும் தியான பயிற்சியும் பண்ணுவேன். 2 நாள் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா சாட்டர்டே சண்டேஸ் வந்து பேஸ்கெட் பால் அட்லீஸ்ட் 1 day a week பண்ணுவேன். ஸோ அதுதான் நினைக்கிறேன் நான். அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரம்யா, நீ ஒன்று நோட் பண்ணியா, இவர் பேசும்போது ஒரு சில பாடி லாங்குவேஜ்லாம் லைட்டா அப்படியே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ஒரு சில ஸ்டைல்ஸ் இருக்கு, வந்துட்டு போகுது இருந்தது இல்லையா? நானும் ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருந்தேன் சார். ஒரு சில விஷயங்கள் அப்படியே நுட்பமா நான் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரோட ஒரு சில ஸ்டைல்ஸ் அண்ட் மேனரிசம் இருக்குது. மேபி நீங்க கபாலில ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து மேனரிசமும் சேர்ந்து ஒட்டிக்கிச்சோ? இல்ல, அப்படி நான் நினைக்கல. ஆனா இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஒத்துக்கணும். இது சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன்ஸு. நாங்கள் 6 பேர், எங்கள் அப்பாவுக்கு 3 பெண்கள் 3 ஆண்கள். எல்லாருமே பயங்கர ரஜினி சார் ஃபேன்ஸு, எங்கள் அப்பாவை தவிர. எங்கள் அம்மாவும் பயங்கர ரஜினி சார் ஃபேன்ஸு. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து பார்த்து 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 வளர்ந்தனாலே என்னன்னு தெரியல எனக்கு. அது அப்படியே நானா பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே. நீங்க அந்த பிசிக் பத்தி கேக்குறப்ப கூட அப்படியே ஸ்வாகா சொன்னீங்க, 10 நிமிஷம் தான் பண்ணுவேன், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னீங்களா? அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நீங்க அசால்ட்டா சொல்றீங்க, பட் எங்களுக்கு அது அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு ஒரு லெவல்ல. தேங்க்யூ. எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான், நம்ம கிட்ட எதுவும் இல்லை. நம்ம ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரஜினி சார் சொல்றத விட அப்பப்போ மைண்ட்ல, நான் இந்த யோகாசனம்லாம் சின்ன வயசுலாம் பண்ணல, அவர் சொல்ல சரி நம்மளும் பண்ணுவோன்ற ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணது தான். இதெல்லாம் பண்ணணும், அப்பதான் லாங் லைஃப் வந்து நம்ம எத்தனை காலம் இருக்கணுமோ அப்படின்னு நமக்கு தெரியாது, பட் இருக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிறது என்னுடைய மைண்டில் அப்பப்போ ரஜினி சார் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து போகும். ஸோ அதுனாலேயோ என்னவோ அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லி ஆகணும். பிகாஸ் அவருக்குன்னு ஒரு ஆரா இருக்குது. ஸோ அதுபடியே தான் அவரை பார்த்தாலே எங்களுக்கு நின்னா ஒரு ஸ்டைலு, நடந்தா ஒரு ஸ்டைலு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக இருக்குது. நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி சார் இருந்தது அந்த தருணங்கள்? நான் முதல்ல அவரை நேரில் பார்த்ததே வந்து குசேலன் படத்தில் தான். அதுக்கு முன்னாடி வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ மீன் நேரில் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. குசேலன் படம் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே பசுவை சார் அந்த கேங் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்காக வருவாங்க. நான் வந்து ஒரு போலீஸாக பண்ணியிருப்பேன். நான் தான் வந்து தடுப்பேன், ஏய் எல்லாம் ஓரமாக நில்லுங்கடா அப்படின்னு. அப்போ ஏய் நம்ம சந்தானம் பாரி சொல்லுவார், யார் தெரியுமா அவரு, சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு, நான் இவரே நீ தடுக்கிற, விடுவார். ஏய் வரவன் போகிறவங்களாம் இப்படி தான் சூப்பர் ஸ்டார் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் பார்க்கறதுக்கு வரானுங்க, ஓரமாக போய் வேடிக்கை பார்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதட்டுவேன். இதுதான் சீனு. பிவா சார் சீன்லாம் சொல்லி டைலாக்லாம் சொல்லி ரிகர்சல்லாம் பார்த்துட்டோம். பார்த்தா அந்த ஷார்ட்டில் ரஜினி சார் இல்லை, அவர் வந்து ஓரமாக நின்றுட்டு பார்க்குறாரு. நின்றுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காரு. வெள்ளை சட்டை போட்டிருக்காரப்ப எனக்கா என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வந்து படத்தில் அடிக்கும், அதுவும் இவர் காம்பினேஷன் இல்லை, பட் இவர் வேறு நிற்கிறாரு சொல்லிட்டு எனக்குள்ள எப்படியா கரெக்டாக பண்ணுன்னு சொல்லி நான் மனசுல அப்படியே ஓட்டிட்டு ஒரே டேக்கில் முடித்தேன். டேரக்டர் கட்டுன்னு சொன்னோம், டேரக்டரோட பார்க்கல, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பார்த்தாரா பார்க்கலையே, என்ன ரேப் பண்ணுறா பார்க்கலாம் பார்த்தேன். ரஜினி சாரை பார்த்தோன்னே அப்படின்னாரு, படம் நல்லா நஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி இது பண்ணிட்டு அதோட அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்குறேன். 10 days அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். அப்பப்போ தூரத்துலேருந்து பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து ரஞ்சித் சாரை வந்து 2 படம் பண்ணிட்டார். மெட்ராஸுக்கு அப்புறம் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு சூர்யா சார் வச்சு படம் பண்ணுறதுக்காக. நான் இதுக்கிடையில் ஒரு வேலை பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் சினிமாவில்
பிரிசமன் பிக்சல்ஸ்ன்ற கம்பெனியில் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ அது, அதில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ நடிப்புக்கு எப்படி வாய்ப்பு தேடி ஒரு டைரக்டரையும் கம்பெனிஸாக போய் ஏறி இறங்குறோமோ, அந்த டிஐசிஜிஐ விஷயமா நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்களாம் போய் பார்த்து அந்த மார்க்கெட்டிங் பண்ணேன். இந்த ஜாபும் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் விஷயமா டைரக்டர் பா ரஞ்சித் சார் 2D என்டர்டைன்மெண்ட்டில் போய் பார்க்குறேன். பார்க்கும்போது எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு இந்த டிஐ சம்மந்தப்பட்டது எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் என்கிட்ட நீங்கள் ஆர்டிஸ்ட் தானேண்ணா அப்படின்னு. ஆமாம் சார். என்ன நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை சார் சர்வேலுக்காக. ஓகே இல்லை சார், நான் மெட்ராஸ்லேயே பிறந்து மெட்ராஸ்லேயே வருந்து மெட்ராஸ் பட்டில் நடிக்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது சார். நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய அடுத்த பட்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த இடத்துல ஒரு அழகான டயலாக் போட்டுட்டீங்க அப்படியே. அது ஸ்பான்டேனியஸாக வந்துச்சு, அது பிளான் பண்ணல, அப்படியே வந்துச்சு எனக்கு. அவர் உண்மையிலே ரொம்ப இதாகி இல்லை நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. கட் பண்ணால் ஒரு மாதமோ 2 மாதமோ இருக்கும், பேப்பரில் நியூஸ் வருது, அடுத்து ரஜினி சார் நடிக்கும் படத்தை பா ரஞ்சித் சார் இயக்க போகிறாரு. இன்னுக்குள்ளே பயங்கர ஹாப்பி. நானும் அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன், 2 முன்னாடி போனேன், பார்க்க முடியல. அப்புறம் அசோசியேட்டு மோசஸ்ன்னு ஒருத்தர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சார் இந்த மாதிரி ரஞ்சித் சார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறோம், நேரில் வர முடியுமான்னாரு. ஓகே சார் சொல்லிட்டு அப்படி ஒரு ஹாப்பி. போனோடனே ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு. இருக்கு சார், வாங்கி 14 வருஷம் ஆகுது சார், இன்னும் ஒரு வாட்டி கூட குத்தலை சார் அப்படின்னு. நீங்கள் மலேசியாவில் தான் ஷூட்டிங் இருக்கும், நீங்கள் ரஜினி சார் ஃப்ரெண்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி மைண்டு உள்ள ஓடுது. அப்புறம் எல்லாம் கேரக்டர் பற்றி சொன்னார். நீங்கள் ஃப்ளாஷ்பேக்லையும் ரஜினி சார் ஃப்ரெண்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற பயங்கரமான ஒரு அது. அதாவது அந்த நேரத்தில் காமிக்க முடியல, பட் மைண்ட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம். சொன்னோன்னே எல்லாம் ஓகே, டேட் சொல்லுவாங்க, வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யன் கல்ச்சரல் அகாடமியில் அங்கே தான் ஷூட்டிங்கு, பூஜைலாம் போட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷூட் நான் செட் பண்ணிட்டு இருக்காங்க, கீழே கேமரா இருக்குது ட்ராலியில் க்ரேனில், மேலே நாங்கள்லாம் நிற்க வச்சு எங்களுக்குலாம் பொசிஷன் கொடுத்தாங்க. ரஜினி சார் அங்கே நிற்கிறாரு, முன்னே ஷார்ட்டு ஆரம்பிக்கல, நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு நான் வேறு யாரும் ஆர்டிஸ்ட் இல்லை, நாங்கள் ஒரு 4 பேர் தான் நிற்கிறோம். அப்புறம் நேராக வந்தார், வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு ஒரு சார் நான் பேஸ்கெட்பால் பிளேயர் சார், சின்ன வயசுலேருந்து பேஸ்கெட்பால் ஆடிட்டுருக்கேன், ஒரு வேளை அதனால தான் இருக்கும் சார். ஓ அப்படியா, பேஸ்கெட்பால் பிளேயர் நீங்கள்? ஓகே, கொஞ்சம் காஸ்ட்லி கேமில் பேஸ்கெட்பால் கோர்ட்டு, நெட்டு, பாலு, போர்டு இதெல்லாம். ஆமாம் சார். வாலிபால் கொஞ்சம் ஈஸியில், நெட்டு இருந்தால் போதும், இந்த பக்கம் ஒன்று ஈஸியாக கோடு போட்டு ஆடிடலாம்ல. ஆமாம்மா சார். சார் அதோட சீப்பு கபடி சார், வெறும் கோடு மட்டும் போட்டால் போதும் சார் ஆடல அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ள என்ன நம்ம ஏதாவது அதிக பிரசித்தமாக பேசிட்டு போன பயம். ஆனால் அதை ரசித்து அவரும் வந்து சிரிச்சுட்டு அப்புறம் போனார். ஸோ அந்தளவுக்கு அவர் கூட நம்ம தூரமாக நின்று பார்த்து ரசித்த ஒரு நடிகர் கூட, ஒரு ஃபேன் பாயா, ஒரு கோ ஆர்டிஸ்டாக அவரும் நடிக்கும்போது அதோடைய சொல்லி விவரிக்க முடியாது. அதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். அதோட மலேசியாவில் போய் ஃபஸ்ட்டு டே அங்கே போய் இறங்குறேன். அன்னைக்கு என்னோட பிறந்தநாள். முறையாக ஒரு வெளிநாட்டு மண்ணில் போய் இறங்கும்போது எனக்கு அன்றைக்கி பிறந்தநாள். அன்றைக்கி அஃப்கோர்ஸ் அன்றைக்கி எனக்கு ஷூட் இல்லை, மறுநாள் அவரை போய் பார்த்து இது மாதிரி நேற்று பிறந்தநாள் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாழ்த்து பெற்று அவரோட ஸ்டில் எடுத்தேன். அந்த ஸ்டில் தான் இன்றைக்கும் என்னோடய சோஷியல் மீடியாவில் இதில் இருக்கும். என்னதான் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லா கேரக்டருமே நீங்கள் ஜஸ்டிஃபையாக தான் பண்ணியிருக்கீங்க. பட் நான் இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்தேன் அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? சைனைட்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க, இது கன்னடத்தில் வந்து சைனைட்னு வந்தது, தமிழில் வந்து குப்பின்னு வந்தது. அதில் வந்து ஒரு இலங்கை தமிழ்னா நடிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் அது. டீம் வந்து பெங்களூர் போய் எஸ்கேப் ஆகும், அங்கே எப்படி அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்னா நடிச்சிருக்கேன். அதில் அந்த டைமில் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு நம்ம வந்து அந்த டைமில் பயங்கரம் இலங்கை தமிழர்கள்லாம் ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. அந்த டைமில் முழுக்க அது உணர்ந்து இந்த கேரக்டராக மாறி பண்ண தருணம் வந்து அந்த படம். அதே மாதிரி அதை பார்த்துட்டு இன்னொரு படம் ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு படம், ஜீவா சார் தான் அதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருந்தார். அதையும் வந்து ஒரு இலங்கை அகதிகள் பற்றின ஒரு கதை. அது
அதுலேயும் வந்து இதை பார்த்து தான் அந்த டைரக்டர் சுப்பையான்னு செல்வம் சுப்பையான்னு டைரக்டர் அது இதில் பார்த்து தான் அதில் கூப்பிட்டு நான் வந்து அதில் ஒரு கால் இல்லாத ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாள் இளைஞர் தமிழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக் அது. அது ஒரு சீன் வரும், ஹீரோயினை வந்து ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. நான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தேன். அதில் எங்களுடைய எண்ணம் வந்து வேற, இலங்கையிலேருந்து அகதியாக வந்திருந்தாலும் எங்களுடைய எண்ணம் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து லவ் பண்ணிட்டு இப்படி தெரிஞ்சிட்டு இருக்காரு. சரி, அந்த பொண்ணை போய் கண்டிக்கலாங்கிறக்க ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு கண்டிக்கலாம் போவேன். அப்போ லால் சார் தான் வந்து ஹீரோயினோட அப்பாவை பண்ணியிருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவேன். நம்ம முத்துக்காலம் வந்து முத்துக்காலன் தான் வாட்ச்மேனாக பண்ணியிருப்பாரு. அவர் வந்து கேட்பார், இல்லை ஐயா பார்க்கணுன்னு. ஐயாலாம் பார்க்க முடியாது, எப்போ பண்ணுவார். இல்லை அதுக்குள்ளேயும் ஐயா வந்துடுவார். அவர் வந்து என்னப்பா உங்களோட கொஞ்சம் தனியாக கதைக்கணும் அப்படின்னு. கூட வந்து நம்ம போஸ் வெங்கட் சார் வந்து கேரக்டர் பண்ணிப்பார். அவர் தான் மாப்பிள்ளை கேரக்டர் பண்ணியிருப்பார். இல்லை இவன் மாப்பிள்ளை தான், எதாக இருந்தாலும் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் மாப்பிள்ளையா, அப்போ உங்கள் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசுவாங்க. என்னடா சத்தமாக பேசுன்னு சொல்லிட்டு போஸ் வெங்கட் என்னை வந்து எட்டு உதைப்பார். எட்டு வச்சு நான் போய் கீழே விழும்போது அந்த கால் வந்து கண்டி விழும். அப்போ தான் வந்து ஆடியன்ஸுக்கும் தெரியும், படத்தில் இருக்க அந்த கேரக்டர்ஸுக்கும் தெரியும் எனக்கு வந்து ஒரு கால் இல்லைங்கிறது. அது வரைக்கும் நான் சாதாரணமாக தான் நடந்துட்டு இருப்பேன். அப்போ அவர் வந்து ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லால் சார் வந்து என்னை தூக்க வருவார். நான் அப்போ என்னை பார்த்து பாவப்பட வேணாம், எங்களோட ஜனங்களில் கை கால் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கையோ தன்மானமோ போயிடல அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அது மாட்டுவேன். உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த படம் பார்க்கும்போது தியேட்டரில் அந்த டயலாக்குக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ். நான் அந்த டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லும்போதே வந்து இந்த அகதிகள் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பற்றி சொல்லும்போது என் மனசில் வந்து அது ஒரு 6 மாசமா அந்த தாடி பக்கத்துல எப்படி இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருப்பாங்க. அந்த டைம்லேயே வந்து ஒரு 6 மாதம் வந்து ஃபுல் டயட்ல இருந்து ஆள் ஒல்லியாகி வெறும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு சாப்பிட்டு அந்த மாதிரி நான் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருப்பேன் அந்த டைமில். அந்த கேரக்டர் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக பண்ணேன். அதோடைய பலன் வந்து தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு எல்லாரும் கிளாப்ஸ் தட்டும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம லைஃப்ல நிறைய பேர் நமக்கு அட்வைசஸ் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு டயலாக் சொல்றாங்க, இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது ஈஸி. ஆனா என்னதான் அவங்க பேசியிருந்தாலும் அது என்னன்னு கொஞ்சம் நம்ம ஆராய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில அட்வைசஸ் வந்து நம்மள மேலேயும் தூக்கி விடும், ஒரு சில அட்வைசஸ் வந்து நம்மளோட பாதாளத்துக்கும் நம்மளை தள்ளி விட்டுரும். நீங்க உங்க லைஃப்ல அப்படி கேட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வைஸ் அண்ட் ஒரு ராங் அட்வைஸ்னா அது என்ன? நம்ம பெப்சி தலைவர் இருக்கல்ல ஆர்கே செல்லிமன் சார், எஸ், நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட தோத்துருங்க, அப்பதான் நீங்க வந்து வாழ்க்கையிலையும் ஜெயிப்பீங்க, வீட்லயும் ஃபேமிலிலையும் ஜெயிப்பீங்க அப்படின்னு. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க? ஆமா, உண்மைதான். அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்க லைஃப்? நிறைய மாற்றங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எதுக்கத்தாலும் கோவம் வரும்ல, எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எப்பவுமே வந்து ஒரு வாக்குவாதம் வரும், கோவம் வரும். இல்லை மனைவி கிட்ட வந்து எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எப்பவுமே ஒரே மாதிரி எப்பவுமே பாசிட்டிவா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது. கருத்து வேறுபாடு வரதான் செய்யும், சண்டை வரும். அது கேட்ட பிறகுதான் ஆமால சரி ஓகே அப்படி போன பிறகுதான். ஏன்னா எனக்கு 22 இயர்ஸா எனக்கு கல்யாணம் ஆகி 24 இயர்ஸ் ஆகுது. 22 இயர்ஸா அவங்க தான் வேலைக்கு போய் என்னை காப்பாத்திட்டு இருக்காங்க. காப்பாத்திருக்காங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா லைஃப் போயிட்டு இருக்குன்னா, இன்னமும் நான் சினிமாவில் வந்து இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து என்னை தொடர்ந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்மளை குடும்பத்தை காப்பாற்றுறதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபுக்கு நம்ம ஏன் சண்டை போடணும்? நமக்காக தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அந்த எண்ணம் வந்து நம்ம சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் அந்த வார்த்தை கேட்ட பிறகு எனக்கு அது ஆழமாக பதிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த கோவம் இருக்கும், அந்த இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாகிடும். ஸோ அது நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கேன். நெகட்டிவாக எடுத்துனா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எதுவும் நெகட்டிவாக எடுத்துக்கல. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கூட தெரியல எனக்கு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து டெஃபினட்டா ஹீரோயின் காம்பினேஷன்ஸ் வந்து ஏதாவது ஷூட் போயிட்டு இருந்திருக்கும், 2 பேரையும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஒரு கட்டத்துல வந்து டக்குன்னு ஹீரோயின் மேல ஒரு ஃபோக்கஸ் போய் வாவ் ஷி லுக்ஸ் சோ பிரிட்டி அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளேயே அந்த மைண்ட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அப்படியே ஒரு ஹீரோயின் என்னடா இவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பார்த்து வியந்து போன ஹீரோயின் யாராவது இருக்காங்களா? இல்லை, நிறைய பேர். முதல்ல ஜோதிகா மேடம் வந்து மணிகண்டான்னு ஒரு படத்தில் நடிச்சாங்க. அஃப்கோர்ஸ் அந்த படம் எடுக்க முடியக்குள்ள நிறைய படம் நடிச்சிட்டாங்க. அது ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு அந்த படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது.
முதல்ல அவங்க கையை பிடிச்சி இழுத்து தான் ஒரு ஹீரோயினை கை பிடிச்சி இருக்குது அதான் ஃபர்ஸ்ட். ஆ. பிடிச்சி இழுத்தோன்னா அந்த இடத்துல சவுப்பாயிடும், அந்த செவந்து போயிடும் அந்த கை. அதே மாதிரி த்ரிஷா மேடம் கை பிடிச்சி எடுத்துருக்கேன், நயன்தாரா மேடம் கையை பிடிச்சி எடுத்துருக்கேன். எல்லார் கையும் இப்போ ரீசெண்டா இவங்கெல்லாம் கை பிடிச்சி எடுத்துருக்கேன்னா அந்த கேரக்டருக்காக நம்ம கை பிடிச்சி எடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டா காந்தாரா சாப்டர் 1 பண்ணேன். அவங்க வந்து ஹீரோயின், அவங்க ருக்மணி மேடம் வந்து ஃபுல்லாவே அந்த நேச்சுரலான அந்த விளக்கு லைட்ல தான் ஷூட்டிங்கே நடக்கும். ஸ்பாட்ல பார்க்கும்போது இந்த ராணியா பண்ணியிருப்பாங்க. இந்த ராணிக்கு உண்டான அந்த மெஜஸ்டிக்கான அந்த லுக்கு, இந்த நடை, அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த லைட்டு, அந்த டல் லைட் இருக்குல்ல, அந்த லைட்ல அப்படியே கோல்டு கலர்ல ஜொலிப்பாங்க. அப்ப நீங்க சொன்னதை வந்து இப்ப நான் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அப்ப நான் தோணிருக்கு, எனக்கு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஒரு அழகு அப்படின்னு அப்போ தோணுச்சு. நீங்க என்னைக்காவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்கீங்களா? மேபி லைக் இந்த ஹீரோயின்ஸ் கிட்ட இருந்து ஏன் சார் இவ்வளவு இறுக்கமா பிடிச்சிங்க, அந்த மாதிரி ஏதாவது திட்டிருக்காங்களா? எந்த ஹீரோயினும் என்கிட்ட அந்த மாதிரி சொல்ல, நானும் அந்த மாதிரி நடந்துக்கும் இல்லை. ஒரு படம் வந்து பண்ண ஒன்று, அந்த படத்தில் வந்து எனக்கு பேரா, நான் வந்து ஹீரோவுக்கு அப்பாவா பண்ணியிருந்தேன், எனக்கு பேரா ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. ஒரு கிளைமேக்ஸில் நான் இப்படி நின்று ஒரு டைலாக் பேசிட்டு இருப்பேன், எனக்கு பக்கத்தில் இங்கே நிற்பாங்க, என் பேர் வந்து இங்கே நிற்பாங்க, மற்ற கேரக்டர்ஸ்லாம் நின்றுட்டுக்கும். நான் டைலாக் பேசிட்டு இவங்க ஏதோ சொல்லுவாங்க, சொன்ன உடனே திரும்பி பலார்னு அறையணும். தான் ஷார்ட். நான் முன்னாடியே வந்து நான் லேடிஸ் வேற, நம்ம ஃபைட் பண்ணும்போது ரிஹர்சல் வந்து அவ்வளோ பக்காவாக பார்த்து யார் மேலேயும் படக்கூடாதுன்னு நான் சொன்னேன். டிஸ்டன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டேன், திரும்பி அடிக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் அவங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். ஓகே டேக் போகலாம்னு சொன்னேன். இத்தனைக்கு 4-5 வாட்டி பார்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்கேன், தெரியாமல் பட்டுற போகுதுன்றதுக்காக. அப்புறம் டேக் போகும்போது ஆக்ஷன் பண்ண உடனே இங்கேருந்து திரும்பி அவங்கள அடிக்கணும். திரும்பி அடிச்சா பாலாருன்னு அடிச்சுது. ஐயோ, இங்க பட்டுச்சு. அப்படியே கை நடுங்க ஓடிட்டேன் நான். ஓடிட்டேன். ஏன்னா அவங்க ஆக்சுவலா எனக்கு ஈக்குவலா இருப்பாங்க, அவங்களும் ஹைட்டு சம கேரக்டர். பட்ட ஒண்ணு தெரிச்சு ஓடிட்டேன். ஐயோ சாரி மேடம் சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டா. அவங்க சைலண்டா நான் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பேசல. யாரு சார் அவங்க? சோபனான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க இப்போ நடிக்கிறாங்களா எனக்கு தெரியல, அவங்க பெங்களூர் ஆர்டிஸ்ட் அவங்க. ஃபஸ்ட்டு ஓடி அப்புறம் சாரி சொல்லிட்டு ஓடிட்டேன். அவங்க இல்லை பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாதாரணமாக அப்புறம் எதுவுமே இப்போ ரியாக்டே பண்ணல. அவங்க ஓகே சில் தான் அப்படியே நடிச்சுட்டு அப்படி போயிட்டான். எனக்கு அவ்வளோ ஒரு கில்ட்டி ஆகி போச்சு எனக்கு. என்னடா அது இத்தனை ஃபைட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹீரோஸ் கூட பண்ணியிருக்கோம், நம்ம யாருமே அடிச்சது படாத அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது ஆமாம் இத்தனைக்கும் 4-5 வாட்டி பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு வருத்தம் எனக்கு. பட் எனிவே அது நம்ம தெரியாம பண்ணனால அது ஒரு கில்ட்ல இருந்து நீங்க அப்படியே வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க சார். அண்ட் அப்கமிங்கா என்னென்ன மூவிஸ் லைன் அப்ல இருக்கு? ஆக்சுவலா மலையாளத்துல வந்து 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் மெயின் வில்லனா பண்ணி ஒரு நியூ ஃபேஸ் தான் ஹீரோவா பண்றாங்க. இன்னொரு படம் வந்து விஷ்ணு உன்னி கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஹீரோ இருக்காரு. அவர் ஹீரோவா பண்ற படத்தில் நானும் ஒரு கிட்டத்தட்ட என் கேரக்டரும் ஒரு லீட் கேரக்டர் மாதிரி இருக்கும், அந்த ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கன்னடத்தில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் பூஜைலாம் போட்டாச்சு. அதில் வந்து ஒரு மெயின் வில்லனா பண்ணுறேன். இன்னொரு படம் வந்து பொக்காஷா அப்படின்னு படம். அந்த படத்தில் வந்து ஒரு 2 லீட் கேரக்டர் இருக்குது. அதில் நான் ஒரு லீடாக பண்ணுறேன். கன்னடத்தில் ஒரு டைரக்டர் அவரை டைரக்ட் பண்ணி லீடாகவும் பண்ணுறாரு. அங்கே ஒரு 10 படம் பண்ண ஒரு டைரக்டர். அதே மாதிரி தமிழில் வந்து வெக்கை அப்படின்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஜி பிரகாஷ்குமார் சார் ஹீரோவாக பண்ணுற படத்தில். அதுக்கப்புறம் நம்ம சமுத்திரகனி சார் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக பண்ணுற படத்தில் நான் ஒரு கேரக்டர், ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவாக ஒரு நல்ல ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு சமுத்திரகனி சார். கிட்டத்தட்ட 28 வருஷமாக எனக்கு தெரியும் அவரை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குறைஞ்ச காட்சிகளாக இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்கூல் பஸ் இந்த படத்தோட பேர். ஸோ அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அது இல்லாமல் இன்னும் 4-5 படம் நான் லீடாக ஒரு படம் புல்ஸ் ஹெட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் ஒரு தமிழ் படம். அதில் ஒரு பாக்ஸராக வந்து நான் ஒரு லீட் சொல்ல 2 லீட்ல நானும் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். அதுவும் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் கங்கணம் அப்படின்னு ஒரு படம். அதில் வந்து நம்ம சித்தப்பு சரவணன் சார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு லீடு, ஒரு நியூ ஃபேஸ் ஒரு லீடு, நான் வந்து மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ 1 by 1 ரிலீஸ் ஆக போகுது. பண்ணிட்டு இருக்க படம் வந்து தமிழில் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸோடைய நம்ம லோகா ஹீரோயின்
கல்யாணி கல்யாணி பிரியதர்ஷன். அவங்க லீடாக பண்ணுறாங்க. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். கிரேட். இது இல்லாமல் இன்னொரு நியூ ஃபேஸ் பண்ணுற படத்துலையும் நான் மெயின்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தமிழில். அதாவது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அதாவது சொல்லுவாங்கல்ல India. பேன் இந்தியா. ஐயா ஆல் ஏரியால கில்லி அப்படிங்கிற மாதிரி வேற லெவலா பண்ணிட்டு இருக்கீங்களே சார். நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை. தெலுங்குல வந்து ஒரு படம் மெயின்லாம் பண்ணுறேன், நியூ ஃபேஸ் பண்ணுற படத்தில். யாவரும் நலம் தமிழில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்ரம் கே குமார் சார். அவர் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நாகார்ஜுன சாரோடைய மகன் நாகச்சைத்தன்யா சார் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த வெப் சீரிஸில் நான் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன். இப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் பெயரிடப்படாத 2-3 படங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒன்றா we are eagerly waiting sir. நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் us today. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. இவனால வந்து பொறுமையாக நான் என் கதையெல்லாம் பொறுமையாக கேட்டதுக்கு உங்களுக்கும் நன்றி, எல்லாருக்குமே நன்றி.